ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். வளர்பிறை சதுர்த்தி வழிபாடு செஞ்சு விநாயகர் பெருமோட அருளை நீங்கள் முழுமையாக பெறலாங்க. பொதுவாகவே இருக்கின்ற 16 திதிகளில் 4வது திதியாக வரக்கூடியது தாங்க இந்த சதுர்த்தி திதி. பொதுவாக ஒவ்வொரு தெய்வத்திற்கும் நட்சத்திரம், திதி, கிழமை உகந்ததாக இருக்குங்க. அந்த வகையில் சதுர்த்தி தெரியும் புதன்கிழமையும் விநாயகர் பெருமானுக்கு உகந்ததுங்க. மிகவும் எளிமையான விநாயகர் பெருமானை நமக்கு எப்பொழுதெல்லாம் தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் வணங்கலாங்க. தன்னை நேசிக்கின்ற, தன்னை முழு மனதோடு பிரார்த்திக்கின்ற பக்தர்களை எப்பொழுதுமே விநாயகர் பெருமான் கைவிட மாட்டாருங்க. அரச மரத்தடி, ஆற்றங்கரை, குளக்கரை என அனைத்து இடங்களிலும் பக்தர்களுக்காக அவர் வணங்குவதற்காக விநாயகர் பெருமான் அமர்ந்திருப்பாருங்க. எல்லோருக்கும் பிடித்தமான, மிகவும் விருப்பமான தெய்வமாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான சதுர்த்தி திதியில் வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி நன்மைகள் நடக்குங்க. திருமண தடை, குழந்தை பாக்கியம், வேலை தடை என அனைத்தும் நீங்கி விநாயகர் பெருமான் நல்லதே செய்வாருங்க. முன்ஜென்ம பாவங்கள், கவலைகள் அனைத்தையும் நீக்கி விநாயகர் பெருமான் மகிழ்ச்சியை தருவாருங்க. முழு முதல் கடவுளாக இருக்கின்ற விநாயகர் பெருமானுக்கு சதுர்த்தி திதியை மிகவும் உரிய நாளாகுங்க. விநாயகர் என்ற சொல்லுக்கு தனக்கு மேலே வேறொரு தலைவன் இல்லாதவன் அப்படிங்கிறது பொருளுங்க. அந்த வகையில் நாம் எந்த சுபகாரியங்கள் தொடங்கினாலும் விநாயகரோட வழிபட்டு விட்டு தாங்க தொடங்கணும். அதுதாங்க நன்றாக நிறைவேறவும் செய்யுங்க. விநாயகர் பெருமானை வழிபடுவதற்கு பல நாட்கள், தினங்கள் இருக்குங்க. ஆனாலும் கூட சதுர்த்தி விரதம் மிகவும் சிறப்பானது. வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி என மாதத்திற்கு 2 முறை சதுர்த்தி வருங்க. இதில் தேய்பிறை சதுர்த்தியை நாம் சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவோம். பொதுவாக நம்ம வளர்பிறை சதுர்த்தி தினங்களில் விரதம் இருந்தாலும் விநாயகர் பெருமானுடைய முழு அருளும் நமக்கு கிடைக்குங்க. சதுர்த்தி அன்று காலை எழுந்தவுடன் குளித்துவிட்டு விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கு விநாயகர் பெருமானை 11 முறை நீங்கள் வலம் வந்து வணங்கிக்கணுங்க. விநாயகர் பெருமானுக்கு பிடித்தமான அருகம்புல், வெள்ளருக்கு போன்றவற்றை மாலையாக செய்து விநாயகர் பெருமானுக்கு சாற்றி வழிபடலாங்க. மேலும் விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை, பேரிக்காய், கொய்யாப்பழம், நாவல் பழம், சுண்டல் போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைக்கலாங்க. இவற்றை வாங்க முடியாதவர்கள் அவல், பொரி, சர்க்கரை, பால், பழம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக வைத்து படித்து வழிபடலாங்க. சதுர்த்தி அன்று விநாயகருக்கு படைத்த நெய்வேத்தியங்களை மட்டும் இரவு உணவாக சாப்பிட வேண்டுங்க. சதுர்த்தி அன்று நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவங்க பால் மற்றும் பழங்களை சாப்பிட்டு கொள்ளலாங்க. இப்போ வாங்க சதுர்த்தி அன்று பூஜை செய்யும் முறையை பற்றி பார்க்கலாம். மாலை 6 மணிக்கு பிறகு பூஜை அறைகள் விநாயகரோட திருவுருவப்படத்திற்கு அருகம்புல் மற்றும் பூக்களை வைத்து அலங்காரம் செய்து விளக்கு ஏற்ற வேண்டுங்க. விநாயகனை முழு மனதோடு நினைத்து கொண்டு அனைத்து பிரச்சனைகளும் தீர வேண்டும், வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளணுங்க. சந்தோஷமான வாழ்க்கைக்கு விநாயகர் பெருமானில் என்னெல்லாம் வேண்ட வேண்டுமோ அனைத்தையும் கேட்கலாங்க. விநாயகர் பெருமானுக்கு அலங்காரம் செய்து பூஜை செய்யும் போது ஓம் ஸ்ரீ மகா செல்வ கணபதியே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு 108 முறை சொல்லி அதன் பிறகு கைகளில் அருகம்புல்லை எடுத்து அதனை விநாயகரோட திருப்படத்திற்கு கீழே வைத்து விடணுங்க. பிறகு தீப தூப ஆராதனை காட்டி பூஜையை நீங்கள் முடித்து கொள்ளலாங்க. பூஜையை முடித்துவிட்டு 1 ரூபாய் நாணயத்தை விநாயகர் கோயிலோட உண்டிகளில் நீங்கள் போடலாங்க. அப்படி இல்லையா, நீங்கள் எப்பொழுது கோவிலுக்கு சென்றாலும் அப்பொழுது அந்த காணிக்கையை நாணயமாக 1 ரூபாயை விநாயகரோட கோயிலில் உண்டியில் போட்டு விடலாங்க. இப்படி சதுர்த்தி விரதம் செய்வதால் ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சதுர்த்தி தினத்தன்று விரதம் இருந்து பூஜை மற்றும் வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா திருமணத்திற்கான ஈடு நாட்களாக காத்திருப்பவர்கள் திருமணம் நடக்குங்க. குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. குழந்தைகள் கல்வியில் ஏதேனும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவும் சரியாகுங்க. வேலை வாய்ப்பு, வியாபாரம் போன்றவற்றில் இருந்த பிரச்சனைகளும் நீங்கி வருமானம் அதிகரிக்குங்க. குடும்பத்தில் இருக்கும் அனைத்து விதமான பொருளாதார நிலையும் மாறி பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியுங்க. கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் இருந்தால் அவைகள் அனைத்தும் இங்கு ஒற்றுமையாக இருக்குங்க. அனைத்து பிரச்சனைகளும் நீங்குங்க. எனவே விநாயகர் பெருமானை முழு மனதோடு பூஜை செய்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்.